அருமையன் சி.வி. சண்முகன் அவர்களோ நான் பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு முறையாவது நாங்க வந்து இப்படி அமைச்சர்களா உள்ள போன்னு சொல்லல ஒண்ணு. அதே போல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாபக தரப்புல பிரஸ் மீட் பண்ணும்போதும் அவங்க வந்து அமைச்சர்களா எங்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இது வந்து எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணுவதற்காக இதை தொடர்ந்துட்டு இருக்காங்க. நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே போல திமுக எதிர்ப்புல இன்னைக்கு அவங்களும் அதே போல திமுக எதிர்த்த நாங்க தொடர்ந்து புரிஞ்சூர் எம்ஜிஆர் அம்மா அரசியல் பண்ணி நாங்க மக்களை சந்திச்சோம். அவங்களும் அதே போல சந்திச்சாங்க. இந்த அடிப்படையில தான் மக்கள் இன்னைக்கு ஆதரவு என்ற அடிப்படையில் தான் அந்த ஆதரவு சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டோம். இதை வந்து இதுக்கு முன்னாடி நாங்களும் தெளிவு பண்ணோம். ஆக தொடர்ந்து ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கழக தொண்டர்கிட்ட பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய குரூப் வந்து இதை கொண்டு சேர்த்திட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த அளவுக்கு அதிமுக இன்றைக்கு தோல்வி சந்திக்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை வந்து எப்படி அதை சரி பண்ண முடியும், எப்படி சரி பண்ண வேண்டும், அதுக்கு தானே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாங்கள் அதிமுக உடனே பிளவு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு திரும்பி சொல்லிட்டு அந்த கருத்து வேறுபாடு எப்படி சரி செய்யணும், அதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்காங்க. பேசி ஒரு பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி கோரிக்கை பொதுச்செயர் இப்பவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னால் இப்போ எப்பயும் வந்து அந்த எடப்பாடியார் தான் பொதுச்செயர். நாங்கள் அவங்ககிட்ட தான் அது கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் எப்படி இந்த தோல்வி வந்தது இதை தான் சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து இதை வந்து ஒரு தவறான எண்ணத்தை பதவிக்காக கொண்டு போய் சில பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தவறான எண்ணத்தை இதுக்கு அந்த ஆளுங்கட்சி தரப்பும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நாங்களும் அதை பத்தி இதுவரையிலும் நாங்க அதை பத்தி பேச முடியல. நாங்க வந்து எதுக்காக ஆதரவு ஃபர்ஸ்ட் நாங்க விளக்கம் சொல்லிட்டோம். ஆனா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை எழுதிட்டு இருக்காங்க. நாங்க கூட சரி இதுக்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்னைக்கும் அதை எழுதுறாங்க. எனவே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு தவறான எண்ணத்தை வந்து இப்ப இருக்க சூழ்நிலையில ஊடகங்கள் ட்விட்டர் பேஸ்புக் எல்லாம் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை எடுத்து இதை அப்படியே பரப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலம் மாறிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஜெண்டாவே ரெடி பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே போல சட்டமன்றத்துல அன்னைக்கு நாங்க ஆதரவு கொடுத்து பேசும்போது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பதவிக்காக நான் பதிவாயிருக்கு, பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் இல்லை. திமுக எதிர்ப்பு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்காங்க, நாங்க ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசுறேன். கேட்க ஆதரவு கொடுக்க முன்னாடி பேசும்போது அதுலயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதை வந்து எங்களுடைய தொண்டர்கிட்ட கொண்டு சேர்த்துறது, கீழே போய் சேர்த்துறது ஒரு குரூப் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. முற்றிலும் அது தவறானது.